கூடிய அற்புத காட்சி பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூர் கோவிலில் கடற்கரை ஓரத்தில் அமைந்த முருகனுக்கு அழகான தீபாராதனை காட்சியை பார்த்துட்ருக்கோம். இந்த நேரத்தில் மனதார திருச்செந்தூர் ஆண்டவனே, செந்தில் ஆண்டவனே போற்றின்னு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவார். சொல்ல சொல்ல முருகனின் மீது பக்தியும் மனதில் பரவசமும் ஆனந்தத்தையும் ஊற்றி எடுக்கக்கூடிய சிறப்பான தலம்னா திருச்செந்தூர் திருக்கோவில் தாங்க. இந்த திருச்செந்தூர் திருக்கோவிலில் கருவறையில் நடக்கக்கூடிய சில அதிசயங்களையும் இந்த தீபாராதனை காட்சியினுடைய மகிமை என்ன. திருச்செந்தூர் சென்றால் மட்டும் போதாதுங்க, இந்த முறையில் வழிபடுங்க, முழு பலனும் கிடைக்கும். திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று எந்த முறையில் வழிபடலான்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். சொல்ல சொல்ல முருகனின் மீது பக்தியும் மனதில் பார்த்தீங்கன்னா ஆனந்தம் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான தலம்னா அது திருச்செந்தூர் திருக்கோவில் தாங்க. தேவர்களே பார்த்தீங்கன்னா பன்னீர் மரங்களாக இருந்து தவம் செய்த தலமாக சொல்லப்படுது. முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டுன்னு குரு பகவான் தவம் செய்த தலம் தான் இந்த திருச்செந்தூர் திருக்கோவில். திருச்செந்தூர் தலத்தினுடைய பெருமைகள் பற்றி பல புராணங்களில் சொல்லப்பட்டாலும் பல வரலாறுகளும் கதைகளும் இன்னும் இருந்துட்டு தாங்க இருக்கு. திருச்செந்தூர் சென்று வந்தாலே குறைகள் அனைத்தும் நீங்கிடுன்னு பக்தர்களுடைய நீங்காத நம்பிக்கை. ஆனால் திருச்செந்தூருக்கு எப்படி செல்ல வேண்டும், எப்படி வழிபட வேண்டும்னு சில முறைகள் இருக்குது. இந்த முறைகள் படி நம்ம முருகப்பெருமானை பின்பற்றி முறையாக சென்று வழிபட்டாலே நம்ம வழிபாட்டிற்கான முழு பலனும் நிச்சயம் உண்டாகும். பொதுவாக முருகப்பெருமானினுடைய அறுபடை வீடுகளில் 2வது படை வீடாக விளங்கக்கூடியதாங்க இந்த திருச்செந்தூர் திருக்கோவில். இங்கு கடற்கரையில் வீற்றிருந்த முருகப்பெருமான் அருள்பாலிக்கிறாரு. அறுபடை வீடுகளிலோ ரொம்ப சிறப்பும் சக்தி வாய்ந்தது இந்த திருச்செந்தூர் என்று சொல்லலாம். கந்தசஷ்டி உருவான தலமும் கந்தசஷ்டி கவசம் உருவாவதற்கு காரணமான தலமும் இதுதாங்க. பல வகையிலும் சிறப்பான இந்த தலத்தினுடைய வரலாற்றை முதல்ல முழுவதுமாக தெரிஞ்சு கொண்டாலே இங்கு சென்று வழிபட்ட பலன் முழுமையாக நம்ம பெற முடியும்னு சொல்லுவாங்க. இங்கு தாங்க பார்த்தீங்கன்னா சூரபத்மனை வதம் செய்வதற்காக கைலாயத்தில் இருந்து புறப்பட்ட முருகப்பெருமான ஒவ்வொரு சிவாலயமாக சென்று வழிபட்டு விட்டு கடைசியாக திருச்செந்தூர் வருவார். இந்த தலத்திற்கு வந்தபோது சூரபத்மன் மீது போர் தொடுப்பதற்கு முன்னாடி கடைசியாக ஒரு முறை தூது அனுப்பி பார்க்கலாமேன்னு முருகப்பெருமானிடம் பிரம்மதேவர் சொல்ல உடனடியாக வீரபாகு தேவரை தூதாக அனுப்புகிறாரு முருகப்பெருமான். ஆனால் சூரனிடம் பேசி பலன் இல்லைங்க. போர் செய்து தங்களுடைய திருக்கை வேளாள சம்ஹாரம் செய்து பார்த்தீங்கன்னா ஒரே வழின்னு முடிவெடுத்தாரு. பிறகு சூரனை சந்தித்து திரும்பிய வீரபாகு தேவர் சொல்றாரா, உடனடியாக சூரன் ஆட்சி செய்த வீரமகேந்திரபுரி நோக்கி முருகன் படையோடு செல்கிறாரு. வீரமகேந்திரபுரியை முருகன் நெருங்கும் போதே தங்களுடைய திருவடி படுவதற்கு ஏற்ற இடம் இது கிடையாதுன்னு பிரம்மதேவர் சொன்னியதால கதிர்காமம் சென்று படை வீடு அமைத்து அங்கே தங்குகிறார் முருகப்பெருமான். பிறகு முருகன் போர்க்கோலத்தில் கோபமாக காட்சி தருவதாலேயே கதிர்காமத்தில் தற்போது திரை வடிவிலேயே முருகனை தரிசிக்க அனுமதிக்கப்படுதுங்க. அங்கிருந்து சூரபத்மனை போரிட்டு வதம் செய்த முருகனோ வீர மகேந்திரபுரியை கடலோடு கடலாக அழிச்சு போகும்படி செய்துட்டாரு. பிறகு மீண்டுமே திருச்செந்தூர் திரும்பிய முருகனோ போரில் பலரையும் வதம் செய்த தவம் பாவம் தீர சிவபூஜை செய்தே நினைக்கிறாரு. இதற்காக பஞ்ச லிங்கங்கள்னு சொல்லக்கூடிய 5 சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்கிறாரு. முதல்ல சமுத்திர ஸ்நானம் செய்த பிறகு நன்னீரில் நீராடி விட்டு தான் சிவபூஜை செய்ய வேண்டும்னு முருகப்பெருமான் தன்னுடைய வேளாள உருவாக்கிய தீர்த்தந்தாங்க 4 கிணறுன்னு சொல்லக்கூடிய கந்த புஷ்கரணி தீர்த்தங்க. பிறகு பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா 4 கிணற்றுல நீராடி விட்டு முருகன் சிவபூஜை செய்து கொண்டிருந்தாராம். அப்போது தேவர்கள் ஓடி வந்து சுவாமின்னு அழைத்ததும் கையில் பூஜைக்காக எடுத்த பூஜையை கூட கீழே வைக்காமல் கையில் பூவோடு அப்படியே திரும்பி தேவர்களுக்கு காட்சி கொடுத்திருக்காரு முருகப்பெருமான். இவருக்கு பூஜை மூர்த்தின்னு பெயரும் உண்டுங்க. பூ என்றால் பூர்த்தி செய்தல்கள், ஜானா உண்டாக்குதல்னு பொருள்.
மல மாய காண்மைகளை பூர்த்தி செய்து சிவஞானத்தை உருவாக்கக்கூடிய தெய்வமாக இந்த திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவன் இருக்கிறாரு. மேலும் கைலைக்கு இணையான திருத்தலன்னு அருணகிரிநாதரால பாடப்பட்ட திருச்செந்தூர் சென்று நீங்க முழு பலனையும் அடைய வேண்டும்னா முன்னோர்களால் வகுக்கப்பட்ட முறையில் சென்று வழிபட்டால் மட்டுமே முழுமையான பலன் கிடைக்குங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமானே கடலை பார்த்தபடி காட்சி தருவார். பிறவி பெருங்கடல்ல வீழ்ந்த நம்மை காப்பாற்றுவதற்காகவும் கடல் அலை போல மீண்டும் மீண்டும் ஆசை அலைகளில் சிக்கி நெருப்பை போன்ற துன்பத்தை அனுபவிப்பதால இதிலிருந்து காப்பதற்காக கடற்கரையில் அமர்ந்து அருள் செய்வதால அவருக்கு செந்தில் ஆண்டவர்னு திருச்செந்தூர் ஆண்டவர்னு பெயரும் உண்டு. இந்த திருச்செந்தூர் சென்ற முழு பலனை அனுபவிக்க முதல்ல நீங்கள் பதனராம்பதுரையிலே சொல்லக்கூடிய கோவிலுக்கு எதிரே இருக்கக்கூடிய கடலை நீராடி விட்ட பிறகு நாளை கிணற்றில் நீராடி விட்டு அப்படியே தங்கும் இடத்திற்கு சென்று உடையை மாற்றிக்கொண்டு பிறகு தாங்க கோவிலுக்குள்ளே செல்லணும். முதல்ல துந்திகை விநாயகரை தரிசித்து உங்களுடைய குறைகளை சொல்லி முறையிடுங்க. அதற்கு பிறகு தாங்க கோவிலுக்குள் சென்று செந்தில் ஆண்டவரை வழிபட வேண்டும். விநாயகரை வழிபட்டால் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் முழு பலனும் கிடைக்காது. அதனால் திருச்செந்தூர் கோவிலில் ஆண்டவனின் அருளை நீங்கள் முழுவதுமாக பெற வேண்டும்னா முதல்ல இந்த துந்திகை விநாயகரை வழிபடுங்க. திருச்செந்தூர் கோவிலில் பார்த்தீங்கன்னா வீரபாக தேவர் காவல் தெய்வமாக இருக்கிறாரு. இதனால் இத்தலத்துக்கு வீரபாக பட்டினன்னு பெயரும் உண்டு. திருச்செந்தூர் தலத்தினுடைய தினமும் வீரபாக தேவருக்கு பூஜை நடத்தப்பட்ட பிறகே இங்கு மூலவருக்கு பூஜை நடத்துகிறாங்க. மூலவர் பாலசுப்பிரமணியருக்கு தினமும் தூய வெள்ளை நிற ஆடை அணிவிக்கப்படுது. சண்முகருக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு பச்சை நிற ஆடைகளும் அணிவிக்கப்படுதுங்க. திருச்செந்தூர் கோவிலில் நடத்தக்கூடிய பூஜைகளில் விஸ்வரூப தரிசனம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிறப்பானதுங்க. மேலும் இங்கு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சண்முகர் பார்த்திங்கன்னா பாலசுப்பிரமணியர்னு 2 மூலவர்கள் இருப்பாங்க. பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு கிழக்கு பார்த்ததும் சண்முகருக்கு தெற்கு பார்த்து அருள் பலிக்கிறாரு. முருகனுக்கு படைக்கக்கூடிய நெய்வேத்திய பொருட்களில் சிறுபருப்பு கஞ்சி, பால்கோவா, வடை, சர்க்கரை பொங்கல், கல்கண்டு, பேரிச்சம்பழம், பொரி, தோசை, சுசியம், தேன்குழல், அதிரசம், ஆப்பம், பிட்டமுதே, தினைமாவு பார்த்திங்கன்னா இடம்பெறுதுங்க. இங்கு உச்சிக்கால பூஜைக்கு முன்னாடி இலை போட்டு சோறு, மோர்க்குழம்பு, பருப்பு பொடி, நெய், தயிர் போட்டு தீர்த்தம் தெளித்த பின்னரே மூலவருக்கு போற்றிகள் பூஜைகளும் தொடங்குது. இங்கு இரவு நேர பூஜையில் பால், சுக்கு, வெந்நீர் நெய்வேத்தியம் செய்யப்படுது. சண்முகருக்கு ஆண்டுக்கு 36 திருமுழுக்கு மட்டுமே நடத்தப்படுதுங்க. மேலும் இங்கு நடக்கக்கூடிய உச்சிக்கால பூஜை முடிந்ததும் மணி ஒலிக்கப்பட்ட பிறகே வீரபாண்டிய கட்டபொம்மன் சாப்பிடுவார்னு எல்லோருக்கும் தெரிந்தது. 250 ஆண்டு பழமையான அந்த 100 கிலோ எடை கொண்ட அந்த பிரம்மாண்டமான மணி தற்போது ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா 9ஆம் அறையில் பொருத்தப்பட்டிருக்கு. திருச்செந்தூரில் தினமும் உச்சிக்கால பூஜை முடிந்த பின்பு ஒரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மேலதாளத்தோடு சென்று கடலில் கரைப்பாங்க. இதற்கு கங்கை பூஜைன்னு பெயருங்க. இந்த கோவிலுக்கு செல்லும் வழியில் துண்டிகை விநாயகர் கோவில் இருக்கு. இந்த விநாயகரை வணங்கிய பின்னரே முருகப்பெருமானை வணங்கி செல்லணும். மேலும் இந்த கோவிலுடைய வடிவமே பார்த்தீங்கன்னா பிரணவ மந்திரமான ஓம் எனும் வடிவில் அமைந்திருக்கு. மூலவருக்கு பின்புறம் சுரங்காரி உள்ளது. இது 5 ரூபாய் கட்டணம் செலுத்தி உள்ளே சென்றால் முருகன் பூஜித்த பஞ்சலிங்கங்களை நீங்கள் தரிசிக்கலாங்க. இதற்கு பாம்பரைன்னு பெயரும் உண்டு. திருச்செந்தூர் கோவிலில் இடது பக்கத்தில் வழி குகை இருக்குது. இந்த குகையின் முன்புள்ள சந்தன மலையில் தொட்டில் கட்டினா குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்குங்க. திருச்செந்தூர் கோவிலில் பார்த்தீங்கன்னா கோபுரம் 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. 9 அடுக்குகளை கொண்ட இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா 157 அடி உயரம் கொண்டதாக இருக்குது. திருச்செந்தூர் கோவிலில் மூலவர் முன் உள்ள இடம் மணியடின்னு சொல்லுவாங்க. இங்கு நின்று பாலசுப்பிரமணியரை தரிசிப்பது சிறப்பானதாக பார்க்கப்படுதுங்க. நாளைக்கிணறு 24 அடி ஆழத்தில் இருக்கு. இங்கு நீராடிய பிறகு கடலை நீராட வேண்டும் என்பது ஐதீகம். இங்கு திருச்செந்தூர் கோவிலில் திருப்பணிக்காக மௌன சுவாமி, காசிநாத சுவாமி, ஆறுமுக சுவாமி மூவரும் தங்கள் வாழ்நாளை அர்ப்பணித்திருக்காங்க. அவர்களுடைய சமாதி நாளைக்கிணறுக்கு அருகே இருக்குது. மேலும் இங்கு முருகனுடைய அவதார நோக்கமே அசுரர்களை அழிப்பது தான்.
திருச்செந்தூரில் தாங்க அந்த அவதார நோக்கம் பூர்த்தியானது. எனவே முருகனின் தலங்கள்ல திருச்செந்தூர் தலமே தெய்வீக சிறப்பும் தனித்துவமும் கொண்டதாக இருக்கு. நீங்க திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்வதாக இருந்தால் குரு பகவான் வழிபட்ட தலமாக இருப்பதால புதன்கிழமை இரவு சென்று இரவு கோவில் கடற்கரையில் தங்கி அதிகாலையில் முருகப்பெருமானை தரிசித்துட்டு வந்தால் நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். தொழிலில் நல்ல விதமான முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும். வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனே போற்றின்னு 3 முறை கமெண்ட் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.